நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கும்பலக்கண கும்பராசி நேர்களே, உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தியா என்ற பதிவானது லக்கணத்தை எண்ணி வர 7ஆம் ராசின்னு 7ஆம் பாகமான சிம்ம ராசின்னு பதிவாகும். சிம்ம ராசி நட்சத்திரமாக இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாயக சனீஸ்வரம் எப்படி பலன் போகிற அந்த பதிவாகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதிவு நாங்கள் எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களோட ராசி அதாவது கொஞ்சம் ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்டம் நவம்சம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12 கட்டம் கொடுத்துருப்பாங்க, சின்ன கொடுத்துருப்பாங்க. அது லான் ஒரு கட்டத்தில் போட்டிருக்கும். அந்த லான் போட்டதான் உங்களோட லக்கணம் உங்களோட முதல் பாகம் 1ஆம் பாகம். ஓகேங்களா? அது அந்த லான் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 எண்ணி வர 7ஆம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? சரி, நட்சத்திர சாரம் எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த நட்சத்திர சாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவம்ச கட்டத்துக்கு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர கிரகம் போட்டு சாரம் போட்டிருப்பாங்க. அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் கொடுத்து அதுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா நேர்முனையாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திர வாயிலாக தான் உங்களுடைய தசாபதி நாளைக்கு கிரக பகவானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பயணிச்சு உங்களுக்கு தசாபதி நடந்து உங்களுக்கு பலன்களை அளிக்கப்படாத பதிவோட இப்போ விளக்கம் புரிதல். ஓகேங்களா? பதிவு இது பார்த்து புரிஞ்சு பலன் பாருங்க. சிறப்பாக உங்களுக்கு 100% சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கும்பலக்கணம் கும்பராசிக்கு பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. கும்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தி நடக்குமான லக்கண பாவ ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சது. எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராகு திசை ஓகேங்களா புத்தி பார்த்தீங்கன்னா 1 கோடி 12 கோடி சனி புத்தி. ஓகேங்களா? அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டுருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ராகு திசை வந்து 18 ஆண்டு காலம் செயல்பட்டுருக்குங்க. 18 ஆண்டு காலம். ஓகேங்களா? அப்போ வந்து ராகு திசை சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடமும் 10 மாதமும் 6 நாட்களும் செயல்பட்டுருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்தை எண்ணி வர 7ஆம் ராசியான 7ஆம் பாகமான சிம்மராசி நட்சத்திரம் பார்த்துடலாங்க. அப்போ என்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க? அங்கே பார்த்தீங்கன்னா மகம் 1 3 அதான் மகம் 1 2 3 4 சாரம் இருக்கும். 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூரம் 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திரம் 1ஆம் பாதம் இருக்கும். மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மகம் சாரத்தில் உங்களுடைய 1 கோடி 12 கூடையவன் அந்த மகம் சாரத்தில் கேது பகவான் சாரத்திலேருந்து பார்த்து அந்த 12ஆம் இடத்தை பார்த்து இப்போ புத்தி நடத்தார். அப்போ இது என்ன பலன் கொடுப்பான்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ராகு திசை. அப்போ ராகு திசையில் வந்து கேது சாரத்திலிருந்து புத்தி நடத்தார். ஓகேங்களா? அவர் தசநாதன். ஓகேங்களா? அப்போ புத்திநாதன் தான். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க? 7 சம்மந்தப்படுறாங்க, கேது சம்மந்தப்பட்டு அது மேலே 1 12 கூடையவன் புத்தி மேலே பயணிக்குது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கலத்துறதுக்கு நம்மளுக்கு கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பூரி நாம் பேசுவோம். எப்போ அதாவது ஏதோ தப்பு நடக்கும். உங்கள் குடும்பத்தில் என்ன பாவம் பண்ணால் என்ன இது பண்ணாங்களோ தெரியல, எல்லாம் இப்படி நடக்குது, உங்களை கட்டிக்கிட்டேன் எல்லாம் இப்படியெல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு உங்கள் மேலே அவங்க பழி சொல்லுவா, நீங்கள் அவங்க மேலே பழி சொல்ல, இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் கட்டாயம் ஏற்படுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அயன சைன பிரச்சனை நம்மளுக்குள்ள வருங்க. படுக்கிற சுகபோக இந்த காலகட்டங்கள் கெடுங்க. ஓகேங்களா? அப்போ கெடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குள்ள மனஸ்தாபம், உங்களுக்குள்ள வேண்டாம் வெறுப்பு இதெல்லாம் வரும். அப்போ இதெல்லாம் ஓக்கணும். இது என்ன பண்ணுனாக்கா அப்போ நம்ம ஆன்மீக பயணம், தூரத்து பயணம், ஒரு சித்திர வழிபாடு, ஒரு ஜீவசம்மதி வழிபாடு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து தூரத்து பயணத்தை பண்ணி இதெல்லாம் அணுகும்போது பார்த்தீங்கன்னா இயற்கை வளம் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது இதெல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுங்க. அப்போ இந்த காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்போ பார்த்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி அமைப்பு உள்ள இடத்துக்குலாம் நம்ம ஜோடியாக போகணும். அது ஜோடியாக அப்படி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. அது கூட விரயத்தை கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்து பயணிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பீங்க. எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்து போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பூரம் சாரம் இல்லைங்களா? அப்போ பூர சாரத்தில் உங்களுடைய 1 கோடி 12 கூடையவன் சனீஸ்வர பகவான் நின்று எப்படி புத்தினதை பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க? 7ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 4 9 சம்மந்தப்பட்டு அது மேலே 1 12 புத்தி பயணிச்சு புத்தி நடத்துது. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கட்டாயமாக அதாவது இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுனாவே உங்களுக்கு காலத்துக்கு உண்டான பிரிவினை ஏற்படுத்தி கொடுத்துருங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் புதுசாக நம்ம திருமணம் பண்ணுறோம்னாக்கா ஊர் டு ஊர் வெளியூர் மாநிலம் தாங்க பொண்ணை பார்க்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா அதுக்கு உண்டான விரயம் செலவு பயணம் இதெல்லாம் பண்ணி அலைச்சல் பட்டு மெதிப்பட்டு உதப்பட்டு நம்ம அடைவோம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 4 9 மேலே 1 12 பயணிக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக தாய்க்கு உண்டான விரயம், தாய்க்கு உண்டான செலவு, தந்தையாருக்கு உண்டான விரயம் செலவு பயணம், இல்லைன்னா ஆண்மை பயணம், தூரத்து பயணம், வண்டி வானது பயணம், தாயோட தந்தையாரோட ஒரு பயணம். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம உடல் சுகபோகத்துக்காக போகிறது, இல்லை நம்ம குடும்ப நலனுக்காக போகிறது. ஓகேங்களா? ஒரு ஆண்மை பற்றோடு போகிறது. இதெல்லாம்னா இந்த மாதிரி காலகட்டங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு ஸ்தாபனம், ஒரு பெரிய முதலீடு போட்ட ஸ்தாபனத்துக்கு போகிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி அதாவது ஏதோ ஒரு நம்ம வெளியூர் தொடர்பு நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக வச்சுக்கிட்டே இருப்போங்க. அப்போ இல்லைனாக்கா என்ன வருங்க? இப்போ 7ஆம் இடத்துல அதை 4 9 சம்மந்தப்படுது. அப்போ நீ பெரியவன் நான் பெரியவனாங்கிறது கலத்துற பிரச்சனை, சுகபோக பிரச்சனை வந்துடுங்க. ஒரு படுக்கறை சுகபோக பிரச்சனை வந்துடும். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் சுக்கர சாரலிங்க 4 9 அப்போ அதுவும் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா சனி அதுவும் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வண்டி வாகனம் எது எடுத்தாலும் பழசு கூட புதுசோட பழசு மாதிரி தெரியும்.
ஓகேங்களா. எதுவுமே நம்ம சலிச்சு போகிற தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஓகேங்களா. அதனால் நம்ம எதுவுமே மன போன போக்கில் போகாமல் இதெல்லாம் கேட்டு மன ரீதியாக புரிஞ்சு ஒருத்தருக்கு ஒரு பரிமாறி பேசி இது பண்ணிட்டோம்னாக்கா கலத்திரமும் நல்லாயிருக்கும், நம்மளோட பயணமும் நல்லாயிருக்கும், வீடு வண்டி சுகா போக தாய் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா. சரி ரைட், அடுத்த சாரத்துக்கு போகலாங்க. அடுத்த சார் என்ன சாரம் இருக்குதுங்க? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கிற சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உத்தர சாரம் இல்லைங்களா. அப்போ 7 கூடிய சுயசாரம் ஒன்று கூடிய சாரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ புத்தினா பார்த்தீங்கன்னாக்கா 1 கூடி 12 பயணிக்குது. அப்போ 7 சம்மந்தம் 7 டபுளாக சம்மந்தப்பட்டு மேலே 1 12 பயணிக்குது. ஓகேங்களா. சனீஸ்வர பகவான் இப்படி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இங்கே நம்ம கலத்திரம் மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த 12 அந்த விரயம் வந்து அந்த காலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா அதிகாரம் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் தொடர்பில் இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் தொடர்பில் வேலை விஷயமா தூக்கி மாற்றி போடுவாங்க. இந்த மாதிரி காலம் கொஞ்சம் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை வரும். இல்லை நம்ம வந்து மாற்றுக்கிறத அலையிற மாதிரி வரும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காரத்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த 7ல் வந்து 12 கூட பயணிக்கிறாரு. அப்போ 7ஆம் சாரத்தில் தான் பயணிக்கிறார். அப்போ எதுவுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 7 கூட நான் கேட்டு தான் எதாவது செய்யணும். அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் சரிங்க, கணவன் இப்போ பெண்ணாக இருந்தால் கணவனை கேட்டு, இப்போ ஆணாக இருந்தால் மனைவி கேட்டு, அப்போ அவங்க சொல்கிற உத்தரவுப்படியாக தான் நடக்குங்க. ஓகேங்களா. அப்போ அவங்க பார்த்து விரையும், இப்போ செலவு, அது பயணம், அயன செய்யணும். அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அயன செய்யணும் நல்லா இருக்குங்க. ஓகேங்களா. அப்போ இப்படி மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் ஒரு கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி எதிர்ப்புதிராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இரவானம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தூரத்து பயணம் ஒரு அது போகக்கூடியது, அதாவது பெரிய ஒரு ஸ்தாபனத்துக்கு போகிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியூர் தொடர்பு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த உணவு விஷயத்தில் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணுங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், இதை பார்த்து பயணிக்கு சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலன் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.